இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிக்குவோம். நம்ம இன்னைக்கு பேச போறது போன தடவை நம்ம மத்தேயு 1வது அதிகாரத்துல இயேசுடைய வம்ச வரலாறு பார்த்தோம். இது பெண்களுக்காக நம்ம பேசுற சப்ஜெக்ட். ஆனா இது எல்லாருமே கேட்டா எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா தேவன் எப்படி நம்மள யோசித்து வச்சிருக்காங்க, நம்ம எப்படி சமுதாயத்தை மாத்திட்டோம். அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பாடம். இது வித்தியாசமா நம்ம சிந்திக்க போறோம். நம்ம சில கஷ்டமான கேள்விகள் கேட்க போறோம். நம்ம சமுதாயத்துல சில கோட்பாடுகள் நம்ம பின்பற்றுறோம். அதை நம்ம கலாச்சாரம்னு சொல்றோம். ஆனா அந்த கலாச்சாரம்லாம் ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம கலாச்சாரத்துல இல்லை. அப்படி இல்லாது இதெல்லாம் உள்ள புகுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த நம்ம படிக்கும் போது வித்தியாசமா நம்ம யோசிக்க முடியுமா? அதுவும் கிறிஸ்தவ பெண்கள் வித்தியாசமா யோசிக்க முடியுமா? எதை வச்சுனா நம்ம வேதத்தை வச்சு வித்தியாசமா யோசிக்க முடியுமா? இப்போ ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா, பரிசுத்த ஆவியால நான் நடத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்றாங்க. ஆனா நிறைய விஷயத்துல பார்த்தா பரிசுத்த ஆவின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற போதனைக்கும் பைபிள்ல வேதத்துல இருக்கிற போதனைக்கும் நேர்மாறா இருக்க போது அந்த பெண்கள் எப்படி பேசுறாங்க? பரிசுத்த ஆவி எனக்கு சொல்லிருச்சு, அதனால இதுதான் சத்தியம் அப்படின்னு பிடிக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, பரிசுத்த ஆவி நம்மளுக்கு தெளிந்த புத்தி கொடுத்திருக்கு. நல்லா படிக்கணும், வேதத்தை படிக்கணும். இப்போ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு படிப்பு அறிவு இருக்கு. அப்போ அத ஆழமா படிக்க போது பரிசுத்த ஆவி நம்மள நல்லா புரிஞ்சு கொள்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பவர் கொடுக்குது, சக்தி கொடுக்குது. அதனால நம்ம பரிசுத்த ஆவிய அவமானப்படுத்த கூடாது. பரிசுத்த ஆவி சொல்லிருச்சுன்னு சொல்லிட்டு எதோ சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம நல்லா வேதத்தை படிச்சு புரிஞ்சு அத நம்ம பரிசுத்த ஆவிக்கு மரியாதை கொடுக்கணும். அது தேவனுடைய வல்லமை. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, ராகாப் குறித்து நம்ம படிக்க போறோம். அதுல வேதத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கு ராகாப பத்தி, நம்ம சமுதாயத்துல ராகாபுக்கு இடம் உண்டா? கடவுளுடைய சமுதாயத்துல ராகாபுக்கு இடம் இருக்கா? இல்ல நம்ம கடவுளோட பெரிய ஆளு அப்படின்னு நம்ம காட்டுறோமா அப்படின்லாம் கொஞ்சம் பார்ப்போமே. அதனால நம்மளோட கூட இருக்கிற சகோதரி அபர்ணாவை நான் மத்தேயு 1வது அதிகாரத்துல 1 to 5 படிக்க சொல்ல போறேன். அதுல ராகாப் வரைக்கும் படிப்பாங்க சகோதரி அபர்ணா. படிங்க அபர்ணா. படிக்கிறேன்க்கா. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். இப்போ நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அபர்ணா, நம்ம போன தடவை யார பத்தி பேசணும் அப்படின்னு? தாமார்
பத்தி பேசணும்க்கா. தாமாரை பத்தி பேசணும். தாமாரை பத்தி பேசும்போது உங்களுக்கு என்ன எண்ணம் தோணுச்சு அவங்கள பத்தி படிக்க போது? தாமார் ஒரு வேசி தானக்கா? இல்ல, தாமார் யூதாவுடைய மருமகளா இருந்தா. யூதாவுடைய 2 மகங்களுக்கு அவ மனைவியா இருந்தா, மருமகளா இருந்தா. அவ அவளோட வம்சம் வளரணும் அப்படின்றதுனால அவங்க மாமனார் கூடவே யூதாவுடைய 3வது மகனுக்கு தனியா கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சா. ஆனா அவர் கொடுக்கலன்னு மாமனார கூட படுத்து எந்திரிக்கிறா. அதுல பிறக்கிற பிள்ளைங்க 2 பிள்ளைங்க பெரேஸும் ஜெராவும் பிறக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெண்ணை நம்ம சமுதாயத்துல நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஆனா பாருங்க, இயேசுவின் வரலாறுல, வம்ச வரலாறுல ஒரு பெண் சாதாரணமா என்ன செய்வாங்கன்னா ஆண் மூலமா தான் வம்சம் வருதுன்னு. ஆனா இங்க ஒரு முதல் பெண்ணு, அது தாமாரு, அத நடத்த கெட்டவள் அப்படின்னு சொல்ற மாதிரி நடந்துக்கிற ஒரு தாமார் உடைய கதையை பார்த்தோம். அப்ப அந்த வம்சத்துல இயேசு பிறந்தாருன்னா இயேசுவை பத்தி நம்ம என்ன சொல்லலாம்? நிறைய பேர் என்ன சொல்வாங்க, எனக்கு எல்லாம் இயேசுதான், அப்படியே பெரிய இயேசுவ ரொம்ப மேல வைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பெண்ணு இயேசுவின் வம்சத்துல இருக்கா அப்படின்னா நம்ம நம்ம எப்படி யோசிக்கிறோம்? அதை ஒதுக்கி வச்சிடறோமா, மறைச்சு வைக்கிறோமா? இப்படி கேள்விகளோட நம்ம போன தர பேசணும். இப்போ நம்ம ராகாப் போவாஸ் மூலமா சால்மன் இல்ல போவாஸுக்கு மனைவியா இருக்கா. ஆனா சாரி, நம்ம இப்போ ராகாப் கதையை பார்க்க போறோம். அந்த ராகாப் கதையை நம்ம நிறைய பேருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ திருப்பி நம்ம அதை படிச்சு பார்ப்போம். யோசுவால 1வது யோசுவா அதிகாரத்தை படிக்கணும். ஆனா பொறுமையா நம்ம கேட்போம், என்ன கதை அப்படின்னு கேட்போம். படிக்கிறீங்களா சகோதரி? ஓகேக்கா, படிக்கிறேன்க்கா. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுகாரனாகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டிற்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் உன் வீட்டிற்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி, வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சன்னல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியிலே துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்டவுடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு
திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எம்மோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அச்சு போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் தன் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரனையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டார். அவள் வீட்டு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசலில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதேயாகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வரும் மட்டும் 3 நாள் அங்கே தங்கி இருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள். அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து, கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோட சொன்னார்கள். தேங்க்யூ அபர்ணா. இதுல என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த கதை என்னன்னா, இஸ்ரவேலர்கள் எகிப்து நாட்டில இருந்து மோசையால நடத்தப்பட்டு வனாந்திரத்துக்கு வர்றாங்க. வனாந்திரத்துல இருந்து இஸ்ரேல் நாடுக்கு போனோம். அது வழியில எரிகோ பட்டணம் இருக்கு. அப்போ அந்த பட்டணத்தை தாண்டி போனோம்னா அதோடைய பலத்தை அவங்க புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி அவங்க அதை தாண்டி போக வேண்டியிருக்கு. அப்போ 2 வேவ் பார்க்க ஆட்களை அந்த ஊருக்கு அனுப்புறாங்க. அந்த ஆட்களும் போறாங்க. அப்போ முதல் வசனத்துல யார் வீட்டுக்கு போறாங்கன்னு போட்டிருக்கு. முதல் வசனத்துல ராகாப் எனும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து. எகிப்துல இருந்து வந்த இஸ்ரவேலர்கள் இஸ்ரேலை நோக்கி போறாங்க. இந்த மக்களை இந்த
எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்த மக்கள் யாருடைய மக்கள்னா கடவுள் தெரிந்து கொண்ட ஒரு ஜனம். இந்த ஜனத்துக்கு இப்போ நம்ம கிறிஸ்தவம், இப்போ நம்ம நம்புற கிறிஸ்தவத்துல எப்படின்னா, நம்ம தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு நம்ம பேசுறோம். ஆனா யாராவது வேசி வீட்டுக்கு ஒரு நல்ல சிந்தனையோட போனாலும் அவங்கள என்ன சொல்லுவாங்க? நம்ம கலாச்சாரத்துல என்ன சொல்லுவாங்க? அவன் வேசி கிட்ட தப்பு பண்ணதான் போறான்னு சொல்லுவாங்க. இங்க இவங்க வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல. வேவ் பார்க்கணும்னா வேசி வீட்டுக்கு தான் போய் ஆனோமா, வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல அப்படின்னு தான் பேச்சு அடிபடும். ஆனா ஏன் கடவுள் அதை அனுமதிச்சாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம தான் மத்தேயுல படிச்சோமே, ராகாபுக்கு சால்மோன் என்ற ஒரு ஆளுக்கு பிறந்தது போவாஸ். இது இயேசுவின் வம்சாவளியில இருக்கு. என்ன இது? இயேசுவின் வம்சாவளியில எல்லாம் கேவலமான பெண்கள் தானா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, ஒரு பக்கம் எப்படி யோசிக்க வேண்டி இருக்கு. நம்ம கலாச்சாரம் நம்மளை ஏதோ நம்ம வானத்துல இருந்து நம்ம குதிச்ச மாதிரியும், ஏதோ நம்ம இயேசு கிறிஸ்துவோட பெரிய ஆள் மாதிரியும், கடவுளோட பெரிய ஆள் மாதிரியும் இப்போ நம்ம கிறிஸ்தவ மதத்தை கொண்டு போறத பார்த்தா அந்த மாதிரி போயிட்டோம். எல்லாம் பாவத்துல இருந்து மனம் திரும்புங்க, இயேசுவை ஏத்துக்கோங்க, பாவம் பண்ணாதீங்க, இதுதான் பிரசங்கமா இருக்கு. ஆனா நம்ம சபைக்கு ஒரு ராகாப் வந்தாள்னா நம்ம அவளை உள்ள அனுமதிப்போமா, இல்ல சபையை விட்டு வெளியேற்றுவோமா? சபையை விட்டு வெளியேற்றுவோம். அப்போ பைபிள் ஏன் படிக்கிறோம்? எல்லாம் எனக்கு எல்லாமே பைபிள் தான் அப்படின்னு சொல்லி பைபிள ஒரு விக்கிரகம் மாதிரி வச்சு அதை வீட்டுல ஒரு பரிசுத்தமான இடத்துல வைக்கிற மாதிரி வச்சு அது உள்ள இருக்கிறத யோசிக்கிறது கிடையாது இல்லையா? அப்ப என்ன வேசிங்களுக்கு மத்தியில நம்ம போகணுமா? ஆமா, சில பேர் ஊழியத்துக்காக அங்க போறாங்க. அங்க போய் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து வந்தது எதுக்காக வந்தாரு? தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வர்றதுக்காக வந்தாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு அதை விளக்குறாங்க. நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது, வேசிகள் யாரால உருவாக்கப்படுறாங்க, எதனால அவங்க அந்த தொழிலுக்கு போற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இது சமுதாயம் ஏன் அவங்கள ஒதுக்கி வச்சிருக்குன்னா, அவங்கள ஒதுக்காம அவங்களுக்கு என்ன வழிய செஞ்சா அவங்க நம்ம எல்லாருமே ஒன்னா கூடி வாழ முடியும். அவங்கள ஒதுக்காம, இல்ல ஒரு என்ன வேசித்தனம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பைபிள்ல போட்டிருக்கு. அப்போ ஏன் வேசிகள் இருக்காங்க? நம்ம சமுதாயத்தினால தானே இருக்காங்க. அப்போ அது இல்லாம எப்படி ஆக்குறது, இல்ல எதனால இதாகுது அப்படின்லாம் நம்ம ஏன் ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்புவோம். இப்போ அடுத்தது என்ன செய்யறான்னு நம்மளுக்கு உங்க வார்த்தையில சொல்லுங்களேன். ராகாப் எப்படி இந்த வேவ் பார்க்க வந்த மனிதர்கள்ல அவ என்ன செஞ்சா? அவ என்ன பண்றா, அவங்கள ஒலிக்க வச்சிடுறா ஒரு இடத்துல. யார்கிட்ட ஒலிக்கிறா? அந்த ராஜா கிட்ட இருந்து 2 ஆளுங்க வராங்க. உங்க வீட்டுக்கு தான் அந்த 2 பேர் வந்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. அந்த 2 பேர்கிட்ட இவ போய் சொல்றா, இந்த மாதிரி அவங்க இருட்டுற வேலையில வந்துட்டாங்க, அதனால நான் அவங்கள திருப்பி அனுப்பிட்டேன், அவங்கள நான் என் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறைச்சு வச்சிருக்கா. ஓகே, இப்போ அவ
அவ ஏன் அவளை ஒழிச்சு அந்த மக்களை அவங்க 2 பேரை ஏன் ஒழிச்சு வைக்கிறா அப்படின்னு நம்ம 8வது வசனம் 9வது வசனத்தை திருப்பி படிப்போம். ஒரு 8, 9 ஒன்னா படிங்க. ஓகேக்கா. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். எல்லாரும் பயந்து இருக்காங்கன்றாங்க சொல்றா இல்லையா? அப்போ கர்த்தர் அவளுக்கு யாவேன்னா யாருன்னு தெரியுது. அந்த யாவே இஸ்ரேல் நாட்டு கடவுள் யாவேன்னு தெரியுது. தெரிஞ்சு அவர் என்ன செஞ்சாருன்னு 10வது வசனத்துல சொல்றா. அத படிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எம்மோரியரின் 2 ராஜாக்களாகிய சீஹோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். அப்போ அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இந்த யாவே தேவன் இந்த மக்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்திருக்காரு, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறவங்களெல்லாம் அழிச்சிருக்காருன்னு தெரிய வருது. அடுத்தது 11வது வசனத்தை படிப்போம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்போ அவளுக்கு என்ன தெரிய வருது? இந்த கடவுள் ரொம்ப பல உள்ளவர் அப்படின்னு தெரிய வருது. தெரிஞ்சிட்டு அவ இந்த வேவ் பார்க்க வந்தவங்கள ஹெல்ப் பண்றான். ஹெல்ப் பண்ணும் போது பதிலுக்கு என்ன கேக்குறா அப்படின்னு நம்ம பார்ப்போம். 12வது வசனத்துல 12, 13 படிப்போம். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றான். அப்ப இதா கேக்குறான், என் குடும்பம், அந்த என்னைய மாத்திரம் சொல்லல, என் குடும்பம், எனக்கு சொந்தமானவங்க அனைவரையும் நீங்க சாவுல இருந்து மரணத்துல இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறான் இல்லையா? இவ ஒரு வேசி, அந்த வேசி தேவனுடைய ஜனத்தோட ஒரு ஒப்பந்தம் போடுறான். இப்போ நம்மலாம் நம்ம என்னன்னா நாளா ராஹாப் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ற பழக்கம் தான் நம்ம கிறிஸ்தவ பெண்களுக்கு. ரொம்ப அதிகமா இதை பத்தி கேள்வி கேட்டோம்னா இது கிறிஸ்துவுக்கு முன்னாடின்ட்டுருவாங்க. ஆனா நம்ம பார்க்க போறோம், கிறிஸ்துவுக்கு பின்னாடி கூட பைபிள்ல இவளை பத்தி எழுதியிருக்கு. அத மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல எழுதிருக்கு இல்லையா? இன்னமும் நம்ம 2 அதிகாரங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. சோ நம்ம என்ன சொல்ல முடியாத, அவளுடைய சூழ்நிலை வேற, என் சூழ்நிலை வேற. அப்படி நம்ம ராஹாபோட நம்ம வாழ்க்கைய நம்ம பார்க்க போது, நம்மளும் ஒரு நாட்டில் இருக்கோம், பிரச்சனைகள் இருக்கு, நம்ம குடும்பம் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணு இருக்கு. ஆனா தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அப்படின் போது தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம இவ்வளவு மாதிரி ஒரு என்ன சொல்றது,
ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? இது எவ்வளவு கஷ்டம். அபர்ணா? சரிங்க அக்கா. ஓகே, இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம ராகாப் மாதிரி ஒரு தைரியசாலி பெண்ணா இருக்க முடியுமா? நம்ம குடும்பம், நம்ம சமுதாயம் இத மீறி நம்மளால போக முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? நம்ம சமுதாயத்துல எப்படிலாம் இருந்தா அவங்கள பாக்குற கண்ணோட்டமே வேறவாதாக்கா இருக்கும். எங்கேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப பாருங்க, நம்ம ஊழியம் செய்யணும்னா எவ்வளவு கஷ்டம் இல்லையா? நம்ம ஊழியம் செய்யணும்னா ஸ்பீக்கர்ல போட்டிருந்தீங்கன்னா இதை செஞ்சிருங்க, எக்கோ அடிக்குது. நம்ம ஊழியம் செய்யணும், நம்ம ஊழியம் செய்யணும்னா, தேவனுடைய ராஜ்யத்தை செய்யணும்னா, நம்ம குடும்பம், நம்ம சமுதாயம் அதை மீறி நம்மளுக்கு செய்யறதுக்கு ஒரு பலன், ஒரு பயம் இல்லாத ஒரு நடத்த. இன்னொன்னு, மரணம் வரலாம். ராஜா, அந்த ஊரு ராஜா மூலமா மரணம் வரலாம், அதையும் தாண்டி போகணும். இப்படிலாம் யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? இப்போ என்னன்னா, அவ தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு டீல் போடுறா. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீ எங்களை காட்டி கொடுக்காம இருந்தீன்னா நாங்க உங்களை பாத்துக்கிறோம். அப்போ அவங்க என்ன செய்ய சொல்றாங்க? அவ்வளவு 17வது வசனத்துல இருந்து கொஞ்சம் படிங்க. 17ல இருந்து 20 வரைக்கும். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதேயாகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். ஓகே, சோ சில விஷயங்களை செய்ய சொல்றாங்க இல்லையா? உங்களுக்கு என்னெல்லாம் அது தோணுது? அவங்க என்னெல்லாம் செய்ய சொல்றாங்கன்னு? ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலி, ராகாப்போட தகப்பன், அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாரையும் அவ வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் சேர்த்துக்க சொல்றாங்க. அப்படி சேர்த்துக்கிட்டு கை போடலன்னா அது என்னன்னு எனக்கு சரியா தெரியலக்கா. அப்ப ஃபர்ஸ்ட் சேர்த்துக்க சொல்றாங்க. அதே மாதிரி அப்படி அந்த கை போட்டா எவன் போனாலும் அந்த ரத்தப்பழி அவங்க தலைமையிலதான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னா, ராகாப் என்ன செய்யறா அப்படின்னா, அது என்னன்னு பாத்துருவோமே. 15வது வசனத்தை படிங்க. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவள் வீட்டு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அது என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அவ இருந்த இடம் எங்க? மதில். அலங்கம்னா என்னன்னு தெரியலக்கா. அங்க இப்போ அதோட மதில் இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ராஜாக்கள்லாம் ஒரு கோட்டையில இருப்பாங்க இல்லையா? அந்த கோட்டைக்கு வெளி சுவர் எப்படி இருக்கும்? காம்பவுண்ட் போட்டிருக்கும்.
ஹைட் எவ்வளவு இருக்கும்? நல்ல ஹைட்டா தான் இருக்கும். ஆனா அந்த வீட்டை விட சின்னதா தான் இருக்கும் காம்பவுண்ட். அந்த ஹைட்டா இருக்கும் இல்லையா காம்பவுண்டு, அந்த ஹைட் இருக்கும். அதுல அந்த ஹைட் இருந்தாலும் நம்ம வீடு காம்பவுண்டு வால் மாதிரி இருக்காது. அது அதுல அது பெருசா இருக்கும். எவ்வளவு அளவுக்கு பெருசா இருக்கும்னா அதுல வீடுகள் நீங்க கட்டலாம். அந்த சுத்தி வேற இருக்கிற காம்பவுண்ட் சுவரு அத்தனை நிறைய வீடுகளை கொள்ளலாம். இவ வீடு அங்கதான் இருக்கு. அப்ப அவன் என்ன செய்யறா, தன்னுடைய ஜன்னல் மூலமா கயரை அனுப்புறான். கயறல அது வழியா அவங்க இறங்கிடலாம். இந்த ஜன்னல்ல ஒரு சிகப்பு கயரை தொங்க விட சொல்றாங்க. அந்த கயறு தொங்குச்சுன்னா அவ வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரையும் அவங்க கொல்ல மாட்டாங்க. இப்ப புரிஞ்சதா உங்களுக்கு? அந்த கயிறு இல்லன்னா கொன்னுடுவேன்னு சொல்றாங்களா? ஆமா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஒட்டு மொத்தமா அடி வாங்கும். சரி, அதனால இந்த அந்த கயறு போடு, உன் சொந்தக்காரங்களை எல்லாரையும் உள்ள வச்சுக்கோ. அந்த கயறு இருந்ததுன்னா யாரும் உன் வீட்டை தொந்தரப்படுத்த மாட்டாங்க. ஆனா அதை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்றாங்க. அப்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்றாங்க. கரெக்ட். ஓகே. சோ இப்போ ராஹாப் அவங்க செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னா அவங்க செஞ்சாங்க. அது நம்ம என்ன செய்வோம், யோசுவா 6வது அதிகாரத்துல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா 15வது வசனத்துல இருந்து ஆரம்பிப்போமே. 15ல இருந்து 25, 15ல இருந்து 25 வரைக்கும் படிங்க. ஓகேக்கா. 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் அந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நானும் அனுப்பின ஆட்களை ராகாப் எனும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டிற்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்கம் பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்திலிருந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் அட்டைய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரையும் நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரனான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை
பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்னியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் எனும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பனையும் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். இப்ப என்ன தெரிய வருது? இஸ்ரவேல் வந்து எரிகோ பட்டணத்தை அழிச்சிருச்சு, அழிச்சிட்டாங்க. யோசுவா என்ன செய்யறாரு? போய் ராகாபையும் அவளுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற சொல்றாரு, எல்லாரையும். சோ அது பாருங்க, ஒரு தரையும் என்னன்னா இந்த வார்த்தை அது என்ன, ராகாப என்ன பேர் சொல்றாங்க தமிழ்ல? வேசி. வேசி சொல்றாங்க. ராகாப் எனும் வேசி. ராகாப் எனும் வேசி. பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி ராகாப் எனும் வேசி, ராகாப் எனும் வேசி, அத கிளியரா சொல்றாங்க. அவளுடைய இப்போ வந்து ஒரு வேசியா இருந்த ஒரு பெண்ணு வந்து இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ரட்சகர் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டானா, எல்லாருக்கும் முன்னாடியும் அவ பேரை சொல்லி அவ ஒரு வேசி அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம கலாச்சாரத்துல சொன்னா அவளுக்கு ஆபத்து இல்லையா? அவ ஒரு வேசியா இருந்தா அப்படின்னு வெளியே சொல்ல முடியாது. அவ வந்து வேற மதத்துல இருந்தான்னு சொல்லுவாங்க, இல்ல அவ வேற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. ஆனா வேசின்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னா அவ்வளவுதான் போச்சு. கிறிஸ்தவ மதத்துல கிறிஸ்தவ ஆண்கள் அவளை ஒழுங்கா அவளை மரியாதையோட ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படின்னே நம்ம ஒரு கேள்வி போடலாம் இல்லையா? பண்ண மாட்டாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சர்ச்சை விட்டு நிறுத்திருங்க, சர்ச்சைக்கு வர வேணாம் அப்படின்னு வேற யாருக்கிட்டயாவது சொல்லியாவது செய்வாங்க. சோ ஆண்களே என்ன செய்யறாங்க அப்படி இந்த மாதிரி ஒரு இது செய்யும் போது, அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஒரு நிமிஷம் அந்த வசனம் எடுத்துக்கிறேன். சரிங்க. மத்தேயு பெண்ணை இச்சையோட பார்த்தா அவளோட விபச்சாரம் செஞ்சதுக்கு அர்த்தம் சொல்வாரு அந்த வசனம். ஆமா, மத்தேயு 5வது அதிகாரம் 27 வசனம் வந்து 27 28. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. பாருங்க, இது எப்படிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஆண் வந்து பெண்ணை வந்து இச்சையோட பாக்குறான் அப்படின்னா, அவன் என்ன ஆடை போட்டிருக்கா, சர்ச்சுக்கு வரும்போது என்ன ஆடை போட்டிருக்கா, தலைய மூடி இருக்காளா, அவ என்ன பிளவுஸ் போட்டிருக்கா, என்னெல்லாம் தெரியுது, இத பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த ஆளு. அந்த இது வந்து நம்ம சராசரியா நம்ம கேட்கலாம். ஆண்கள் வந்து நம்ம சபையில பேசுறத சராசரியா கேஷுவலா பேசுவாங்க. அதுக்கு பெண்களும் உடந்தையா இருப்பாங்க. ஆமா ஆமா, ட்ரெஸ் போடுறது இதா இருக்கு. அதுல ஒரு தடவை என்னாச்சு, ஒரு 35 வயசு உள்ள ஒரு பெண்ண ஒரு 2 பையன்களுக்கு அவ அம்மா இந்த பிளவுஸ்ல பின்னாடி சின்னதா ஜன்னல் மாதிரி வச்சு ஒரு டிசைன் போட்டிருக்கா. அவ பின்னாடி சபையில 70 வயசு தாத்தா உட்கார்ந்துருக்காரு. அவரு சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல நின்னு பேசுறாரு. அந்த பொண்ணு அந்த மாதிரி ஜன்னல் போட்டு வந்ததுனால அவரால சர்ச்சில் பாஸ்டர் கொடுக்கிற மெசேஜே கவனிக்க முடியலையா. இவரையும் அவளை பார்க்கணும், மெசேஜ்
இவர் அப்போ அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. திருப்பி படிங்களேன், மத்தேயு 5:27-28. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. பாக்குறது நிறுத்துப்பா அப்படின்னா என்ன சொல்றான்? அவன் மூடணும்ல. நான் இங்க இயேசு அவ மூடணும்னே சொல்லல, இவன் கண்ணதான் பேசுறாரு அவரு. ஆனா அந்த தான் பண்ற தப்ப மறைச்சிட்டு அவன் மேல போட்டு, இன்னைக்கு கூட அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா பிரச்சனை இருக்கு. பெண்களை இந்த மாதிரி கண்ணோட்டத்துல பாக்குற பிரச்சனை முக்கியமா நம்ம கிறிஸ்தவ ஆண்கள் கிட்ட இது இருக்கு. இதை எப்படி சரிப்படுத்த முடியும்னா, ஒரு தாயும் தன் மகனை சரியான கண்ணோட்டத்தோட பார்க்கணும். பெண்களை இச்சையோட பார்க்க கூடாது, அது வேற மாதிரி பார்க்கணும். அவங்கள ஒரு மனிதர்களா பார்க்கணும் அப்படின்னு ஒரு தாய் தான் சொல்லி தரணும். ஆனா நம்ம பெண்களே என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு வந்துட்டு அந்த சர்ச்சில் யாரெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, யாரெல்லாம் என்ன காட்டிட்டு இருந்தாங்க, அப்படி மற்ற பெண்களை தலைகுறைவா பேசும்போது வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைங்க எப்படி வளருவாங்க? தப்பா தானே வளருவாங்க. மெசேஜ் கொடுக்கும் அக்கா, சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கும் போதே பாஸ்டர் சொல்லுவாங்க, நான் பார்த்த சர்ச்சிலேயே சொல்லியிருக்காங்க அக்கா. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரிலாம் இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் என்னது ஆம்பளை பிள்ளைங்க மாதிரி ட்ரெஸ் பண்றீங்க, பாய்ஸ் எல்லாம் அப்படியா இருக்கிறாங்க, ஆண்கள் எப்பவுமே பேண்ட் ஷர்ட்னு ஃபுல்லா தான் போடுறாங்க, அரைக்குறையா ட்ரெஸ் பண்றதே இந்த பெண்கள் தான், அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சர்ச்சுக்கு வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா, எப்பா உங்க அம்மா உனக்கு சரியா சொல்லி தரலையான்னு அந்த போதகர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? வீட்டுல என்ன பேசுறாங்க, மற்ற பெண்களை தலைகுறைவா பேசுறத தப்பு அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி, எப்போ இந்த பிரிட்டிஷ்லாம் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தினாங்க இல்லையா, அப்போ என்னாச்சா, பெண்கள் நிறைய ஊர்கள்ல நிறைய கிராமங்கள்ல பெண்களை மேலாடை போட விட மாட்டாங்களாம். எதுக்குனால, ஜாதி உயர்ந்த ஜாதியா இருந்தா அந்த பெண்கள் மாத்திரம் மேலாடை போடலாமா, கீழே கீழே வர வர அந்த பெண்கள் மேலாடை போடக்கூடாதான். அப்போ நிறைய பேரு நம்ம கிராமங்கள்ல இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் எப்படி இருந்திருக்குன்னா, உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதின்னு காட்டுறதுக்காக மேலாடை போடாம இருந்தாங்க. அப்போ இதுதான் நம்ம கலாச்சாரமா இருந்திருக்கு. என்னமோ இன்னைக்கு சேலைய வச்சுக்கிட்டு ஏதோ மறைச்சுக்கிட்டு இது போடுறாங்க அலையறாங்கன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. போய் படிச்சா நம்ம கலாச்சாரம் எவ்வளவு கேவலமா இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரிய வருது. அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார்ல ஒரு தீவு இருக்கு, இந்தியாவுக்கு சேர்ந்த ஒரு தீவு இருக்கு. அந்த இடத்துக்கு வெளியில இருந்து ஆட்கள் யாருமே உள்ள போக கூடாதான். ஏன்னா அந்த மக்கள் ஆடைகள் போடுறது இல்ல, அவங்க எப்படி வாழ்றாங்க நம்மளுக்கு தெரியாது. அப்படிதான் ஒரு காலத்துல உலகம் ஃபுல்லா இருந்தது. ஆனா இந்த என்ன சொல்றது, இந்த வேற நாடுகள் நம்ம நாடுகளை கைதி பண்ணும்போது, ட்ரெஸ் போடலையா அப்போ கேவலம் அப்படின்னு சொல்லி அதை தாங்க உத்தமர்கள் மற்றவங்க கீழே அப்படின்னு காட்டுறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆதாம் ஏவாள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டா இருந்தாங்க இல்லையே. இத நம்ம கண்ணு இருக்கு, அதான் இயேசு மனிதர்களை மனிதர்களா பார்க்க சொல்றார். நம்ம கண்ணு வச்சுக்கிட்டு அவன் கீழே, அவ இப்படி ட்ரெஸ் பண்ண அவ கீழே,
அவ மற்றவங்கள வாங்க வாங்க என்னோட படுக்க வாங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம் கேவலமா பேசுறாங்க. நம்ம இப்படி ஓப்பனா பேசுற காரணம் யாரும் அப்படி பேச மாட்டேங்கிறாங்க. பெண்களுக்கு சம உரிமைன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் சம உரிமை தான். ஆண்கள்ல பெண்கள் இப்படி வர்றாங்கன்னா ஆண்கள் மேலாடை போடாமையே சுத்துறாங்க. நிறைய பேரு எவ்வளவோ வருஷம் டாய்லெட்டுக்கு போகாம ரோட இதெல்லாம் பார்க்காம இருந்துகிட்டு இருப்பாங்க, ஒண்ணுக்கு இருந்துகிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப மோசமான கலாச்சாரமா இருந்தது. ஆனா இன்னமும் பெண்களை அடக்குன்னு அடக்கிக்கிட்டு அந்த தேவனுடைய பார்வையில ஆணும் பெண்ணும், அதுவும் இல்லாம இந்த அர்த்த நாரிகளா அவங்கள என்ன சொல்றது, ரெண்டும் கலந்த திருநங்கைகள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் எல்லாருமே ஒரே கடவுளை பார்வையில எல்லாரும் ஈக்குவல், சமம் அப்படின் போது நம்ம மாத்திரம் கடவுளுக்கு மேல ஆயிடுறோம், அவங்க நம்மளோட கம்மி அப்படின்னு சொல்ற மாதிரி கடவுளுக்கு மேல நம்ம உட்கார்ந்துக்கிறோம். அப்போ இதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரியது கிறிஸ்தவ சமுதாயத்துல. அதுவும் தமிழ்நாட்டுல பெண்களை இந்த மாதிரி செய்யறது ரொம்ப மனசு கஷ்டமானது. அடுத்தது நம்ம என்னன்னா, ஓகே இதெல்லாம் பார்த்துட்டோம். எபிரேயருக்கு போவோமே, புதிய ஏற்பாடுக்கு போவோம். அதுல 11வது அதிகாரம். அங்க ராகாப பத்தி படிப்போம். 11வது அதிகாரத்துல 29 இருந்து 31. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் எனும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். அப்போ இங்க பாருங்க, திருப்பியும் ராகாப ஒரு வேசின்னு தான் சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாடுல அவளுடைய விசுவாசம், யார் மேல விசுவாசம், இந்த கடவுள் மேல விசுவாசத்தினால அவன் இறங்கி ரிஸ்க் எடுக்கிறான். தான் உயிர் போற அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்றா, அவளுக்கு விடுதலை கிடைக்குது. சோ புதிய ஏற்பாடுல அவ விசுவாசத்துக்கு ஒரு அறிகுறி ஆயிடுறாள. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பதவி மாதிரி கிடைக்குது அவருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா விசுவாசத்துக்குரிய இயேசுவின் புறஜாதிகள்ல இயேசுவின் வம்ச வரலாறுல வர்றா. விசுவாசத்துக்கு அவ ஒரு சின்னமா ஆயிடுறான். இப்போ நம்ம கடைசி ஒரு இதை பார்ப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து 26 பார்ப்போம். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகளில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? கர்த்தரு நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் அக்கா எது வரைக்கும் படிக்கணும்க்கா? 26. ஓகேக்கா. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கின்ற தேவ வாக்கியம் நிறைவேறிற்று.
அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் எனும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட பொழுது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்படி ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. இப்போ இது யாக்கோபு எழுதுறாரு. திருப்பி ராகாப் என்னும் வேசி அப்படின்னு சொல்லப்படுது. ராகாப் யாரோட 25வது வசனத்துல முதல் வார்த்தைய படிங்க. அந்தபடி ராகாப் எனும் வேசி தூதர்கள் இல்லங்க, அந்த முதல் வார்த்தை 25ல முதல் வார்த்தை ராகாப் எனும் வேசியும் இல்ல வார்த்தைப்பா. அந்தபடி அந்தபடி அந்தபடினா என்ன அர்த்தம்? அதே போல நம்ம பேசுறதுல அதே போல. அப்போ ராகாபின் பேசி யார போல வேலை செஞ்சிருக்கா? அதுக்கு முன்னாடி யார பத்தி பேசியிருக்கு? ஆபிரகாமோட பேசியிருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதம் கொடுத்தது போல நம்மளுக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்படின்னு பிரசங்கம் கேட்கிறோம். ஏன் தேவன் ராகாப பயன்படுத்தினது போல நம்மளையும் பயன்படுத்துவார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறதே இல்லையே. ஏன்னா அவ வேசியாச்சு, அத பத்தி எப்படி பேசுறது? பைபிள்ல பேசியிருக்கே. அப்போ எல்லா மனிதர்களும் அவங்க என்ன தொழில் பண்ணாலும் தேவனுக்கு பிரியமானவர்கள். அவங்களுக்கு விசுவாசம் இருந்ததுன்னா அவங்க பிரியமானவர்கள். அப்போ இங்க விசுவாசத்தை பத்தி பேசியிருக்கு. 18ல முதல் பாகம் மாத்திரம் படிங்க. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு. நிறுத்துங்க. விசுவாசம் ஒருத்தன் விசுவாசம் எனக்கு இருக்குன்றான், இன்னொருத்தன் இந்த கிரியைகள் இருக்குன்னு சொல்றான். ஆனா நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த வசனம் எங்க வருது? ஒரு நிமிஷம். சோ 20வது வசனத்தை திருப்பி படிங்க. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அபர்ணா, சிஸ்டர் அபர்ணா, நீங்க யாக்கோபு 2வது அதிகாரத்துல 20வது வசனம் படிங்க. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? சோ நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய பெண்கள் எனக்கு விசுவாசம் இருக்கு, கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு, இந்த ஆசீர்வாதம் கொடுப்பாரு, அந்த ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இங்க கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம அதனால இந்த யாக்கோபு திருப்பி படிச்சா இன்னமும் புரியும். என்னன்னா இந்த கிரியைனா என்ன? நம்ம விசுவாசத்தை காட்டக்கூடிய கிரியைனா பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறது, சண்டே சர்ச்சுக்கு போறது, நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணு அப்படின்னு ஷோ காமிக்கிறது இல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜபிக்கிறதும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பிரசங்கிக்கிறதும். முதல்ல தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த தேவனுடைய ராஜ்யத்துல முக்கியமா எல்லா மனிதர்களும், நம்ம ஆணோ பெண்ணோ, அந்த வார்த்தை திருப்பி நான் மறக்கிறேன், ரெண்டும் கலந்த
ரெண்டு பேரும் திருநங்கை. இவங்க எல்லாருமே கடவுளுடைய பார்வையில ஒரே சமம். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். எப்படின்னா எல்லாரும் ஆதாம் ஏவாள் வழியா தான் பிறந்தாங்க. எல்லாரும் கடவுளால, அவங்க எந்த மதம் எந்த என்னதான் இருந்தாலும் அவங்க தேவனுடைய பிள்ளைகள். யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. பெண்கள், முக்கியமா பெண்கள் ஆண் ஆதிக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணாம எல்லாரும் சமத்துவத்துக்காக வேலை பார்க்கணும். அதுக்காக பெண்கள் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. சோ இங்க விசுவாசம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜெபிக்க சொல்றாரு மத்தேயு 6வது அதிகாரத்துல. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல சம உரிமை, எல்லாருக்குமே சமம். அந்த கண்ணோட்டமே சமமா இருக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சொல்லும் போது அதுல விசுவாசம் இருக்கிறத நம்ம வெளிக்காட்டுறோம். நம்ம ஊழியம் செஞ்சோம்னா நம்ம விசுவாசம் தேவனுக்கு தெரிய வருது. அவர் நம்மள நீதிமான் என்று பாப்பார். 23வது வசனம் பாருங்க, படிக்க. 23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறிச்சு. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அப்போ நீதிமான் அப்படின்னு கருதப்படுற ஆபிரகாம் அவன் செஞ்ச வேலைக்காக. ராகாபும் இந்த தேவனை தான் நம்பினான். அவளும் இந்த நீதிமான் இதுல வர்றா. அவ ஆபிரகாம் போல விசுவாசத்தை காமிச்சா. 22வது வசனத்தை படிங்க. ஆமா. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்போ ஆபிரகாம் போல நம்ம விசுவாசத்தை காமிக்கணும். இன்றைய காலத்துல விசுவாசம் காமிக்கிறதுனா ஊழியம் பண்ணணும். எதை பத்தி ஊழியம் பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி ஊழியம் பண்ணணும். அதனால இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல வர்றோம் ராகாப் கதை மூலமா அப்படின்னா, பெண்களே பெண்களுக்கு விரோதமா இருக்கக்கூடாது. பெண்கள் தங்க பிள்ளைங்களையோ இல்ல சகோதரர்களையோ அவங்க சொல்லணும், பெண்களை இந்த மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா ராகாப் என்ன வேசின்னு திருப்பி பைபிள்ல போடும் போது, அப்போ அவளை கேவலமா பார்க்காம அவளை உயர்த்துறார் கடவுள். அப்போ நம்ம கண் பார்வை தப்பா இருந்ததுன்னா இயேசு சொன்னது போல, நீ தப்பு பண்ற, உன் கண்ணை சரிப்படுத்து, மற்றவங்க சரியா பெண்ண நீ குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காத, உன் கண்ணை சரிப்படுத்துன்னு தான் சொல்ற. பெண்கள் இதே வேலையை செஞ்சா மற்ற பெண்கள் என்ன ஆட போடுறாங்க, யாரோட பேசுறாங்க, யார் பக்கத்துல உட்கார்றாங்க அப்படின்னு அவங்கள மோசமா பேசுனா, இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி பெண்களை கீழே ஆக்கிட்டு ராகா மாதிரி பெண்களை மேல ஆக்கலாம் இல்லையா? இயேசு கிறிஸ்து வாரிசாயிட்டாரு அந்த மாதிரி பெண்ணுக்கு. இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ பெண்கள் யோசிக்கணும். யோசிக்காம ஏதோ நாங்க பத்தினி, நாங்க ரொம்ப நீதிமான்கள், நாங்க எங்கேயோ பரிசுத்தத்துல அவங்க மிதக்கிற மாதிரி பேசுறாங்க. அந்த மாதிரி ஆணவம் கர்வம் இருந்தா அடி பயங்கரமா விழும். அதனால தாழ்ந்து நம்ம போகணும், மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு மற்றவங்களுக்கு நம்ம சத்தியத்தை எப்படி சொல்றது அப்படின்னு வாய்ப்பை அதிகரிக்கணும். இத்துடன் நம்ம முடிக்க போறோம். கடைசியா அபர்ணா, நீங்க எதுவும் சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. நம்ம கிரியையினாலதான் நம்மளோட விசுவாசத்தை காட்ட முடியுங்க. நம்மளும் ஊழியம் பண்ணணும், அதை வச்சுதான் நம்மளோட விசுவாசத்தை நிரூபிக்க முடியும்.
நான் விசுவாசமா இருக்கிறேன் எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்றதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லக்கா. ஆனா எப்படி மக்களுக்கு நம்ம முக்கியமா நம்ம பெண்களுக்கு மற்ற பெண்களை குறைவா மதிக்காம இருக்கிறதுன்னு எப்படி சொல்லித்தரதுன்னா இந்த கதை மூலமா நம்ம சொல்லித்தரலாம். ராகாபை எவ்வளவு உயர்த்துறார் அப்படின்னு நம்ம கடவுளை பார்க்கிறோம். சோ நன்றி, நம்ம நேயர்களுக்கு நன்றி சொல்லிக்குவோம். இத்துடன் நம்ம முடிக்கிறோம்.